வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சித்ரா 5C கிச்சனில் இன்றைக்கி நாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க. 1/2 hour ஊற வச்சு கழுவி பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. போன்லெஸ் சிக்கன் குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான வெஜிடபிள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பீன்ஸ், கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ முட்டை நான் எடுத்துருக்கேங்க. ஒரு 9 முட்டை எடுத்துருக்கேங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மசாலா. இந்த சிக்கனை நம்ம சில்லியாட்டம் பொரிச்சிக்கிறோங்க. அதுக்கு தேவையான மசாலா மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர், கடல மாவு, பெப்பர் இது எடுத்துருக்கேங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்க, இந்த 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு கழுவி வச்சதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சுடுதண்ணி காய்ச்சி இதை நம்ம அரிசியை போட்டு நாம் 3/4 பாகம் வேவிச்சு எடுத்துக்கணுங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம ஆயிலும் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நாம் ஊற வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸு இதில் நாம் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதித்து 3/4 பாகம் வெந்து வரணுங்க. அப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி அரிசி 3/4 பாகம் வெந்திருக்கணுங்க. இது கரெக்டான பாகங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சிக்கனை பொரிக்கணுங்க. அதுக்கு தேவையானதை பார்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. மிளகாத்தூள், சிக்கன் 65 பவுடர், பெப்பர், கார்ன்ஃப்ளவர் மாவு, கடல மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை நம்ம 3/4 பாகம் வேவிச்சு எடுத்துக்கணுங்க. இது 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த காய்கறிகளை வேவிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம இந்த முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. முட்டையை உடச்சி ஊற்றுறாங்க. உடச்சி ஊற்றி நல்லா உருண்டு வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. கிளறி நல்லா உருண்டு வரணுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா உருண்டு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க. இப்போ நான் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் 3/4 பாகம் நம்ம வேவிச்சு வச்சு இருக்க வெஜிடபிளை நம்ம இதில் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா வணங்கிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நாம்
ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. 3 ஸ்பூனும் சேர்த்துக்கிட்டேங்க. தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கலாங்க. பெப்பர் தாங்க இதில் காரமே. பெப்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நாம் வந்து குக் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கனை சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம கிளறி விடலாங்க. இதில் வந்து நம்ம வேவிச்சு வடிகட்டி வச்சுருக்கிற ரைஸையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் இது வரைக்கும் உப்பே சேர்த்துக்கலைங்க. இதுக்கு மேலே தாங்க சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், ரைஸ் சேர்த்தியாச்சு. ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் உப்பே சேர்த்தலைங்க. ஒரு அரை உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா மசாலாவில் உப்பு நிறையா இருக்குங்க. அதனால் நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் மசாலாவில் உப்பு இருக்குங்க. அதனால் உப்பு நான் கம்மியாக தாங்க சேர்த்துக்கேன். பத்தலைன்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அனலை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளறிக்கோங்க. சாதம் பாருங்கள் உடஞ்சி வராமல் எப்படி இருக்குன்னு நல்லா முழுசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துனிங்கன்னா சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற சிக்கன் ஃப்ரைட் ரைஸுங்க. நீங்கள் வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இப்போ சிக்கன் ரைஸ் ரெடிங்க. பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுங்க. இது ஹோட்டல் ஸ்டைலுன்னு சொல்கிறத விட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.